நாலாவது முக்கியமான அம்சம் சுகாதாரம். கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் பயோ ஃபார்மா சக்தி அப்படின்னு சொல்லி அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இது அகைன் ஃபைன் பிரிண்ட் பார்க்கணும். இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த திட்டங்கள்லாம் இந்த வருஷம் அடுத்த வருஷம்னு இல்லாமல் எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்றது என்னோட தனிப்பட்ட பார்வை. அதே மாதிரி விவசாயத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில செக்டார் சொல்லி இதுக்கெல்லாம் அலோகேஷன் சொல்லியிருக்காங்க. நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப விவசாயத்தை டிபெண்ட் பண்ணி இன்னமும் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது என்னோட ஒரு ஓவரால் கருத்து. ஸ்பெசிஃபிக்காக பிகாஸ் நான் ஆடிட்டர்ன்றலாம் டாக்ஸேஷனில் என்னென்னா நிறையா கோரிக்கை நாங்களே வச்சுருந்தோம். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி மெயின் கோரிக்கை என்னென்னா இந்த லேட்டாக ஃபைல் பண்ணுறது 31 டிசம்பர் வரைக்கும் தான் டைம் இருந்தது. நிறைய சின்ன வியாபாரிகள் அவங்களுக்குலாம் இதனால் சிரமம் இருந்தது. நாங்களே ரெப்ரசன்ட் பண்ணோம். இதை 31 மார்ச்சுக்கு எடுத்திருக்காங்க. அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம். ரெண்டாவது லோட் டிடக்ஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. இது ஏன் முக்கியம் அப்படின்னா அகெயின் சின்ன வியாபாரிகள் சின்ன வர்த்தகம் பண்ணக்கூடியவர்கள்லாம் டேக்ஸே இல்லைனா கூட டேக்ஸை பிடிப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எடுத்துறாங்க. உங்களோட வருமானத்தை பார்த்துட்டு உங்களுக்கு 0% ஆர் கம்மியான பர்சன்ட்டில் டேக்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் சொல்லலை, அதை பார்த்தா தெரியும். அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் பண்ணுறவங்க சின்ன லெவலில் தொழில் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான ஒரு அம்சம். மூணாவது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய நம்ம மக்கள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் டிசிஎஸ்ஸே பிடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான இதெல்லாமே ஒரு ரெப்ரசன்டேஷனாக கன்சிஸ்டண்ட்டாக வேரியஸ் அசோசியேஷனில் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அம்சமாக கண்டிப்பாக நான் பார்க்குறேன்.